அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மாநில அரசு 10ஆம் வகுப்பில் இருக்கிற மாநில அரசு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு இது எல்லாமே டெஸ்ட் வடிவில் நாங்கள் 50 கேள்விகள் போட்டிருக்கோம். இப்போ மாநில அரசு ஒரு ஃபுல் டெஸ்ட் வடிவில் 50 கேள்விகள் மட்டும் எடுத்திருக்கோம். நல்லா படிச்சுட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்பாங்க. அதை தனித்தனி கேள்விகளாக எடுத்திருக்கோம். அவங்க கூற்று காரணமாக எடுத்திருப்பாங்க. நாங்கள் அதைவே தனித்தனி கேள்விகளாக எடுத்திருக்கோம். கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, மாநில அரசாங்கத்தின் தலைவராக விளங்குபவர் யார்? மாநில அரசாங்கத்தின் தலைவராக விளங்குபவர் யார்? ஆப்ஷன் சி, முதலமைச்சர். கேள்வி 2, மாநிலத்தின் அரசின் தலைவராக விளங்குபவர் யார்? மாநிலத்தின் அரசின் தலைவராக விளங்குபவர் யார்? ஆப்ஷன் பி, ஆளுநர். அரசாங்கம் அப்படின்னா முதலமைச்சர், மாநில அரசின் அப்படின்னா ஆளுநர். கேள்வி 3, முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு. முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் சி, 163இல் 1. கேள்வி 4, தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ, 235. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 234 தான். இது எக்ஸ்ட்ரா 1 ஆங்கிலோ இந்தியனை ஆளுநர் நியமிப்பார். அதனால் மொத்தமாக கேட்டாங்கன்னா 235, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 234. கேள்வி 5, அனைத்து மாநிலங்களுக்கான சீரான நிர்வாக அமைப்பினை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள். அனைத்து மாநிலங்களுக்கான சீரான நிர்வாக அமைப்பினை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள். அதாவது மாநில அரசுக்கான சட்டப்பிரிவுகள் எதிலிருந்து எதுவரைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, 152 முதல் 237 வரை. கேள்வி 6, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் பி, 154. கேள்வி 7, சரியானதை தேர்ந்தெடு. 1 ஒரு மாநிலத்தின் ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம். 2 மாநில சட்டமன்றமும் அல்லது உயர்நீதிமன்றமும் ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. 3 ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் எந்த மாநிலத்தின் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். இதில் கூற்றுகள் எல்லாமே கரெக்டாக படிங்க. அப்போ தான் என்ன அவங்க மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். இதில் கூற்று 3 மட்டும் தவறானது. அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருத்தல் கூடாது, இருக்க வேண்டும்னு கொடுத்துருக்கோம். அதனால் கூற்று 1, 2 சரி, கூற்று 3 மட்டும் தவறு. ஆப்ஷன் ஏ இதுக்கான சரியான விடை. கேள்வி 8, ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறும் சட்டப்பிரிவுகள். ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறும் சட்டப்பிரிவுகள். ஆப்ஷன் சி, மேற்கண்ட 2. அதாவது 157, 158ன்னு 2 கொடுத்துருக்காங்க புக்கில். கேள்வி 9, யாருடைய முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்? யாருடைய முன் அனுமதியுடன் பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்? ஆப்ஷன் பி, ஆளுநர். கேள்வி 10, அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் யார்? அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் யார்? ஆப்ஷன் சி, முதலமைச்சர். இது அப்படியே நடுவண் அரசோட நாடாளுமன்றம் மாதிரி தான். அங்கே என்னென்ன பண்ணுறாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே சட்டமன்றத்துக்கும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்தோட சட்டமன்றத்துக்கும் பண்ணுவாங்க. நீங்கள் நடுவண் அரசோட நாடாளுமன்றத்தை படிச்சிங்கனாலே இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கேள்வி 11, சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துபவர். சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துபவர். ஆப்ஷன் சி, முதலமைச்சர். கேள்வி 12, ஆண்டு வரவு செலவு திட்டம் யாரால் இறுதி செய்யப்படுகிறது? ஆண்டு வரவு செலவு திட்டம் யாரால் இறுதி செய்யப்படுகிறது?
ஆப்ஷன் டி அமைச்சரவையால். கேள்வி 13. இந்தியாவின் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது? இந்தியாவின் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது? ஆப்ஷன் பி 6 மாநிலங்களில். கேள்வி 14. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது நீக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது நீக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1986. கேள்வி 15. சரியானதை தேர்ந்தெடு. 1 அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம். 2 பொதுப்பட்டியலில் மாநில சட்டமன்றம் சட்டத்தை இயற்றும் பொழுது அதே சட்டத்தை நடுவண் அரசு இயற்றினால் மாநில அரசின் சட்டம் செயலற்றதாகிவிடும். 3 பொதுப்பட்டியலில் மாநில சட்டமன்றம் சட்டத்தை இயற்ற முடியாது. இதில் கூற்று 1 சரி, கூற்று 1 சரி, கூற்று 2 சரிதான். கூற்று 3 பொதுப்பட்டியலில் மாநில சட்டமன்றம் சட்டத்தை இயற்றலாம். அப்படி இயற்றும் போது மத்திய அரசும் சட்டம் இயற்றினாதான் அது செயலற்றதாகிவிடும். ஸோ இயற்ற முடியாதுன்னு கிடையாது, இயற்றலாம். ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி, கூற்று 3 தவறானது. கேள்வி 16. பண மசோதா எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? பண மசோதா எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? ஆப்ஷன் பி கீழவை. கேள்வி 17. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள். சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள். ஆப்ஷன் டி அமைச்சர்கள். கேள்வி 18. மாநில அளவில் மிக உயர்ந்த நீதிமன்றங்கள். மாநில அளவில் மிக உயர்ந்த நீதிமன்றங்கள். ஆப்ஷன் பி உயர்நீதிமன்றங்கள். கேள்வி 19. 7வது திருத்தச் சட்டம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. 7வது திருத்தச் சட்டம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1956. கேள்வி 20. பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது. பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது. ஆப்ஷன் பி உயர்நீதிமன்றங்கள். கேள்வி 21. உயர்நீதிமன்றம் நீதி பேராணைகளை எதற்காக வெளியிடுகிறது? உயர்நீதிமன்றம் நீதி பேராணைகளை எதற்காக வெளியிடுகிறது? ஆப்ஷன் பி அடிப்படை உரிமைகளுக்கு மட்டுமன்றி சாதாரண சட்டமீறலுக்கும். உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளுக்கு மட்டுமே நீதி பேராணைகளை வெளியிடும். ஆனால் உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளுக்கு மட்டுமன்றி சாதாரண சட்டமீறலுக்கும் சேர்த்து நீதி பேராணைகளை வெளியிடுகிறது. கேள்வி 22. சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1862. கேள்வி 23. உலகிலேயே 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எது? உலகிலேயே 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எது? ஆப்ஷன் ஏ மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம். கேள்வி 24. மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்பவர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்பவர். ஆப்ஷன் பி ஆளுநர். கேள்வி 25. 1 ஆளுநர் தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 ஆளுநரின் பதவிக்காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. இத்தகைய சிறப்புரிமைகளை ஆளுநருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் சி 361 கேள்வி 26. சட்டப்பிரிவு எதன் கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம்? சட்டப்பிரிவு எதன் கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம்? ஆப்ஷன் சி பிரிவு 213. கேள்வி 27. முதலமைச்சரின் பதவிக்காலம் டேஷ். முதலமைச்சரின் பதவிக்காலம் டேஷ். அதாவது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றான்னு கேட்டிருக்காங்க, இல்லை நிர்ணயிக்கப்படவில்லையா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி தான் சரியானது.
அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை. அதாவது 5 ஆண்டுகள் வந்து தொடரும். அப்படி தொடராமல் பெரும்பான்மை அவர் வந்து இழந்தாங்கன்னா அவர் வந்து பதவி இழக்க நேரிடும். அதனால் வந்து ஆப்ஷன் சி சரியானது. சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை. கேள்வி 28 பொருந்தாததை தேர்ந்தெடு. அலுவலர்களின் நியமனங்கள் தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கல். அதாவது முதலமைச்சர் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கல் தொடர்பாக எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு கேட்டிருக்காங்க. 1 வந்து மாநில தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குவார். இது சரிதான். அடுத்து அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கு ஆலோசனை வழங்குவார். இதுவும் சரிதான். அடுத்து நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. இதில் வந்து நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி கிடையாது. மாநிலத்தின் தலைமை வழக்குரைஞரை வந்து இவர் வந்து நியமிக்கிறதுக்கு ஆலோசனை வழங்குவார். மாநிலத்தின் தலைமை வழக்குரைஞர். இது வந்து 4வது மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். இது சரிதான். மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். இதுவும் சரிதான். இதில் 3 மட்டும் தவறானது. ஆப்ஷன் சி. கேள்வி 29 மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு. மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் பி பிரிவு 164 1A. கேள்வி 30 தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை வரை இருக்கலாம்? தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை வரை இருக்கலாம்? ஆப்ஷன் பி 36 வரை. அதாவது 234 பேர். அதில் வந்து 15 விழுக்காடு இருக்கணும். 234க்கு 15% வந்து இருக்கணும். கேள்வி 31 சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது பதவியை இழக்காதவர். சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது பதவியை இழக்காதவர். ஆப்ஷன் சி சபாநாயகர். கேள்வி 32 விதான் பரிஷத் விதான் பரிஷத் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் சி சட்டமன்ற மேலவை. சட்டமன்ற மேலவை. கேள்வி 33 மாநில ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? மாநில ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். கேள்வி 33 ஒரு 2 தடவை 33 வந்துருச்சு. கேள்வி 33 சட்டமன்றத்தின் உறுப்பினராக அல்லாதவர். சட்டமன்றத்தின் உறுப்பினராக அல்லாதவர். கீழ் கொடுக்கப்பட்டவங்கள யார் வந்து சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆளுநர். ஆப்ஷன் சி. இவர் வந்து ஒருங்கிணைந்த அமைப்பாக தான் இருப்பார். மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. கேள்வி 34 யாருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார்? யாருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார்? ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி 35 மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர். ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி 36 ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவரை நடுவண் அரசு யாருடன் கலந்தாலோசித்து அவரது பெயரை முன்மொழியும்? ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவரை நடுவண் அரசு யாருடன் கலந்தாலோசித்து அவரது பெயரை முன்மொழியும்? அதாவது மாநில அரசுடன் வந்து கலந்தாலோசிப்பாங்க. கேள்வி 37 மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, அரசின் தணிக்கை குழு அறிக்கைகளை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பவர். மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, அரசின் தணிக்கை குழு அறிக்கைகளை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பவர். ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி 38 ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்பவர். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்பவர். ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி 39 ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை அமைக்கிறார்?
ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை அமைக்கிறார்? ஆப்ஷன் டி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. கேள்வி 40. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்துபவர். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்துபவர். அதாவது ஆப்ஷன் பி, ஆளுநர் சட்டமன்ற உறுப்பினர் யாரேனும் ஒருவரை நியமனம் செய்யலாம். அதாவது தலைவராக யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அவர் நியமனம் செய்யலாம். கேள்வி 41. பொருந்தாததை தேர்ந்தெடு. அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 1 மாநில அரசிற்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துகிறது. சரிதான் இது. 2 நிதி கொள்கைகளை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொதுநல கொள்கைகளுக்கான வரி கொள்கையை முடிவு செய்கிறது. இதுவும் சரிதான். 3 மற்ற மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்க்க முயற்சி மேற்கொள்கிறது. இதுவும் சரியானது தான். 4 உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் ஆகியவை அச்சடிக்கப்பட்டு அமைச்சரவையால் பாதுகாக்கப்படுகின்றன. இது தவறானது. இது உயர்நீதிமன்றத்தால் தான் பாதுகாக்கப்படும். ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் டி 4 மட்டும் தவறு. கேள்வி 42. பொறுத்துக. சட்ட மேலவைக்கான தேர்தல். இதில் யார் யார் எவ்வளோ % எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 1/3 உறுப்பினர்கள். பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 12/1 உறுப்பினர்கள். பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 12/1 தான். அதுவும் 12/1 தான். 2 1/3 1/12 வரும். நீங்கள் எதுக்கு வேணாலும் எதை வேணாலும் பொருத்திக்கலாம். ஆனால் ஆப்ஷனில் எது மேட்சாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு சரியாக வரும். 4 சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதுவும் 1/3 தான். 5 கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவர்களே ஆளுநர் நேரடியாக நியமனம் 1/6. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கேள்வி 43. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொது உயர்நீதிமன்றம் எங்கு உள்ளது? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொது உயர்நீதிமன்றம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் சி சண்டிகர். கேள்வி 44. 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம். 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம். ஆப்ஷன் ஏ 7வது சட்ட திருத்தம். கேள்வி 45. மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது எது? மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது எது? ஆப்ஷன் சி டெல்லி. கேள்வி 46. இந்தியாவில் மொத்தம் உள்ள உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை. இந்தியாவில் மொத்தம் உள்ள உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் டி 25. கேள்வி 47. சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது. சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது. ஆப்ஷன் பி 30 வயது. கேள்வி 48. நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் டேஷ். நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் டேஷ். ஆப்ஷன் பி அதிகாரம் இல்லை. கேள்வி 49. அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமன்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சட்டப்பிரிவு. அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் பி பிரிவு 226. கேள்வி 50. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது?
உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவரால். அவ்வளோதான், 50 கேள்விகள் இருக்குது. இந்த லெசனில் இருக்கிற சட்ட பிரிவுகள் மட்டும் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். இது மட்டும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சாவே படிக்க தேவையில்லை. சட்டப்பிரிவுகள் மட்டும் நம்ம படித்தா போதும். அதுவும் புக்கில் இருக்கிற சட்டப்பிரிவுகள் நீங்கள் படித்தாலே போதும். அதிலிருந்து தான் நிறைய பிரிவுகள் கேட்பாங்க. இது இல்லாமல் 11th 12th அரசியல் அறிவியல் புக்கும் நம்ம படிக்கணும். ஒவ்வொரு லெசன் நிறைய இருக்கிறனால நாங்கள் ஒவ்வொரு வகுப்பாக கொஷின் டெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். அவ்வளோதான், 50 கேள்விகள் இருக்குது. டெஸ்ட் எழுதிட்டு மார்க்ஸ் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.